Hi guys, welcome to saara'sstyle. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு மட்டன் பிரியாணியும் அது கூடவே KFC சிக்கனும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேப் சிக்கனை வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யணுங்கிறத இப்போ பார்க்கலாம். 1.5 கப் அளவு காய்ச்சாத பால் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இதுக்கு சரியான மெஷர்மெண்ட் அளவு 1.5 கப் பாலுக்கு 1 கப் மைதா சரியாக இருக்கும். 1.5 கப் எடுத்தாச்சு. இப்போ மைதா 1 கப் உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ ரெண்டையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்தாச்சு. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் துண்டுகளை நல்லா மசாலா உள்ளே இறங்குற மாதிரி நம்ம துண்டுகளாக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா மசாலா உள்ளே நல்லா இறங்கும். இப்போ மசாலாவில் ஒவ்வொரு சிக்கன் துண்டுகளையும் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா துண்டுகளையும் இதே மாதிரி பிரட்டி எல்லா இடமும் செய்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையானதை பார்த்துடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சூடாகட்டும். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை உள்ளே சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் உள்ளே சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். வதங்கிருச்சு. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை கூட தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், புதினா, மல்லித்தலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். வதங்கிருச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக நல்லா கிண்டி விடணும். இப்போ தேவையான மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூடவே கொஞ்சம் தேவையானாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா. இப்போ தயிர் 1 ஸ்பூன், நல்ல கட்டியான தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மட்டனை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மட்டனையும் உள்ளே சேர்த்தாச்சு. சரியாக 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது.
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா மட்டன் வேகட்டும். எல்லாம் சேர்ந்து வரட்டும். அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. மசாலா கூட எல்லாம் சேர்கிற மாதிரி நமக்கு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி. 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து வரட்டும். பாருங்கள், உப்பு காரம் கரெக்டாக இருக்கணும். நம்ம இடையில செக் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டனில் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ ரைஸ்க்கு தேவையான முந்து போட்டுட்டு பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. அது கூடவே மல்லித்தலையை நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். போட்டாச்சு. கரெக்டாக 2 விசில் வர அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாங்க சிக்கனை எப்படி ஃப்ரை பண்ணுறோன்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. சிக்கன் துண்டுகளை ஒவ்வொன்றா நம்ம எடுத்துடலாம். இப்போ கோடிங் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவும் அது கூட பெப்பர் பொடியும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பை உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா சளிச்சு வச்சுக்கணும். இப்போ ஊறி எடுத்துருக்க சிக்கன் துண்டுகளை ஒவ்வொன்றா எடுத்து அந்த மைதா மாவில் நல்லா கோட்டிங் கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மாவை மேலே அள்ளி நல்லா ப்ரெஸ் பண்ணி ரொம்ப சாஃப்டாக கேண்டில் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி மேலே தூவிட்டு எல்லா இடம் படுற மாதிரி போட்டுட்டு டிப் பண்ணுறதுக்கு கோல்டு வாட்டர் நம்ம வச்சுருக்கணும். இந்த கோல்டு வாட்டரில் சிக்கன் துண்டுகளை நம்ம வந்து நனைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக அந்த மாதிரி நம்ம வந்து மைதா மாவில் ஆட் பண்ணி கோல்டு வாட்டரில் நம்ம வந்து முக்கி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் எடுத்து மைதா மாவில் இன்னொரு முறை நம்ம வந்து கோட்டிங் கொடுக்கணும். மாவு ஃபுல்லாக மேலே போட்டு இப்போ கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அப்போ மைதா வந்து சிக்கன் மேலே நல்லா ஒட்டிக்கும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ ஏற்கனவே காய வச்சு வச்சுருக்க எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அப்படியே திருப்பி விடலாம். 2 பக்கமும் நல்லா சேமாக வெந்து வரட்டும்.
அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். பொறுமையாக நம்ம திருப்பி விட்டுட்டு நல்லா பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கணும். பத்து நிமிஷம் ஆகட்டும், அப்படியே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரிஞ்சிருச்சு, எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள் இவ்வளோ சூப்பரான KFC மாடலை வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு ரெடி பண்ணிட்டு பார்த்துருக்கோம். இப்போ எடுத்துடலாம், சிக்கன் துண்டுகளை வெளில எடுத்துடலாம். அடுத்த பீஸையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்தாச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பரான KFC மாடலில் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.